Very good morning, students. This is Suva, English teacher from Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam. Yes, students, from the previous classes, I have been explaining you a wonderful episode from The Adventures of Tom Sawyer, written by Mark Twain. Yes, here the episode titled The Cat and the Painkiller. The Cat and the Painkiller. Such a interesting episode of the Tom's mischiefs. Here he played mischief with his Aunt Polly, and there is a cat called Peter. Yes, this is a well-known and very famous novel written by Mark Twain. Yes, I think I gave you enough introduction about the novel. Yes, let me read what I left in the previous class. Yes, students, and when Tom was taking the painkiller, that time a cat came very near to me, very near to him. That is called the Peter, and the Peter begged the painkiller from Tom, and with so much of inquiries. After so much of inquiry, Tom gave a spoonful of painkiller to the cat. It jumped up and down and moved around the house and spoiled the furniture and also went through the window. And when Aunt Paul came to see all those things, she inquired Tom about what happened to the cat Peter. She continuously asking what happened to the cat Tom. With which much of laughter he remained, I don't know, and like that. Let me read further. Tom, what on earth ails that cat? What troubles you, the cat? What happened to the cat? Aunt Polly asked. I don't know, Aunt, gasped the boy. Gasped means breathing noisily. Really, I don't know, Aunt. Like that, Tom replied. Why? I never see anything like it. What did make him act so? I never ever seen the cat jumping like this. I really wondered what happened to the cat, she inquired. Did? I don't know, Aunt Polly. Cats always act so when they are having good time. யூஸ்வலாக கேட்டெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இப்படி தானே ரொம்ப விளையாடிட்டு இருக்கும், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறான் டாம். தே டூ தே தேர் வாஸ் சம்திங் இன் த டோன் ஆஃப் தட் மேட் டாம் அப்ரிஹென்சிவ். டாம் சொல்கிற அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது ஆண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயமாக இருக்குது அப்படின்றது தான். பயமாக இருக்குது அப்படின்றத விட இந்த பையன் எதுக்கு அப்படி சிரிச்சுட்டே பதில் சொல்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியம். ஆனால் பாருங்கள், அந்த கேட் இப்படி பண்ணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி ஆண்ட் போலி கேட்குறாங்க. அடுத்தது, எஸ் ஐ எம், தட்ஸ் ஐ பிலீவ் தே டூ. எனக்கு நல்லாவே தெரியும் கேட் அது மாதிரி தான் பண்ணும் அப்படின்றது. இப்போ என்ன நடந்தது அதை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் ஐ எம், த ஓல்டு லேடி பென்ட் டவுன் அண்ட் டுக் த டீஸ்பூன் அண்ட் ஹெல்ப் இட் அவுட். உடனே கீழே பார்க்கும்போது இவங்க அந்த பெயின் கில்லர் சாப்பிட்றதுக்காக ஒரு ஸ்பூன் கொடுத்தாங்கல்ல நம்ம டாம் கிட்ட, அந்த ஸ்பூன் அங்கே கீழே கிடந்தது. அதை எடுத்து அந்த ஆண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கெஸ் பண்ணிட்டாங்க என்ன நடந்தது அப்படின்றது. டாம் வின்ஸ்ட் அண்ட் ட்ராப்டு ஹிஸ் ஐஸ். அந்த ஆண்ட்டை வந்து ஆண்ட் பாலி அந்த ஸ்பூனை எடுத்த உடனே இவன் டாம் என்ன பண்ணுறான்னா ஹீ கேவ் எ சேட் எக்ஸ்பிரஷன். ஐயோ ஆண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஒரு சேடாக பார்த்து நிற்கிறான். அண்ட் ட்ராப்டு ஹிஸ் ஐஸ். ஆண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆண்ட் பாலி ரேஸ்டு ஹிம் பை த யூஸ்வல் ஹேண்டில். இப்போது எப்பயுமே ஆண்ட் வந்து எப்படி நம்ம டாமை ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த யூஸ்வல் ஹேண்டில் இப்போ ட்ரீட் பண்ணுறாங்க. எப்படி அவங்களோட ஹேண்டில் என்னன்னு பாருங்கள். ஹிஸ் இயர். அப்படியே டாமோட காதை பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க. அண்ட் கிராக்டு ஹிஸ் ஹெட் soundly with a thimble. கிராக்கடுன்னா லைட்டாக மண்டியில் தட்டுறது. இஸ் ஹெட் சவுண்ட்லி வித் ஹர் திம்பிள் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த கையில் ஆள்கட்டி விரலாக மாட்டிருக்கிற ஒரு மெட்டல் மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். இதை வச்சு தான் யூஸ்ஃபுல்லாக ஆண்ட் போலி வந்து டாமை ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படின்னா தலையில் டக்குன்னு ஒரு கொட்டு வைப்பாங்க அப்படின்றது. இப்போ காதை பிடிச்சி தூக்கி அந்த திம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திம்பிளில் ஒரு தட்டுறாங்க அப்படின்றது. இப்போ என்ன நடந்தது கேட்குறாங்க. நவ் சார், வாட் டிட் யூ வாண்ட் டு ட்ரீட் த புவர் டம்ப் பீஸ்ட் so far? புவர் டம்ப் பீஸ்ட். யார் இந்த புவர் டம்ப் பீஸ்ட்?
டப் அப்படின்னா வாய்ஸ்லெஸ், வாய் பேச முடியாத. பீஸ்ட்ன்றது அனிமல். இப்படி வாய் பேச முடியாத ஒன்றும் தெரியாத அந்த பூனையை நீ என்ன பண்ண இப்போ சொல்லு அப்படின்ற காதை பிடிச்சி திருக்குறாங்க. ஐ டன் இட் அவுட் ஆஃப் பிட்டி ஃபார் ஹிம் பிகாஸ் ஹி ஹேடன்ட் எனி ஆண்ட், ஹேட் நாட் எனி ஆண்ட். ஐ டன் இட் அவுட் ஆஃப் பிட்டி ஃபார் ஹிம். அது மேலே இறக்கப்பட்டு தான் நான் அதை செஞ்சேன். ஏன்னா அந்த பூனைக்கு என்ன மாதிரி ஒரு ஆண்ட்டு இல்லை அப்படிங்கிறான் நம்ம டாம். என்னது உன்ன மாதிரி ஒரு ஆண்ட்டு பூனைக்கு இல்லையா? ஹேடன்ட் எனி ஆண்ட் யூ நம்ஸ்கல். நம்ஸ்கல் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஃபோல். திட்டுறாங்க ஆண்ட்டு ஆண்டது கேட்டுக்கு ஆண்ட் இல்லையா, என்ன நீ ஃபூலிஸ் மாதிரி பேசுகிற அப்படின்றாங்க. வாட் ஹேஸ் தட் காட் டு டூ தட் வித் இட்? வாட் ஹேஸ் தட் காட் டு டூ வித் தட்? இப்போ அதனால் என்ன ஆண்ட் இல்லை அப்படின்றதுக்காக நீ அந்த பூனைக்கு நீ என்ன பண்ண சொல்லு இடியட் அப்படின்றாங்க. ஹீப்ஸ் எ லாட். நான் ரொம்ப நல்லது தான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இஃப் he would had one, she would bought him out herself. ஒருவேளை என்ன மாதிரி ஒரு ஆண்ட், இஃப் he had என்ன மாதிரி ஒன் ஒரு ஆண்ட் அவனுக்கு அந்த பூனைக்கு இருந்திருந்தது அப்படின்னா அந்த ஆண்ட் என்ன பண்ணியிருப்பா? ஷீ வுட் பாண்ட் ஹிம் அவுட் ஹர் செல்ஃப். அவனை இந்நேரம் எரிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க அந்த பூனையை. அதாவது பூனைக்கெல்லாம் ஆண்ட் இல்லை, ஒரு வேளை ஆண்ட் இருந்தது அப்படின்னா அந்த பூனையவே இந்நேரம் எரிச்சிருக்கும். எப்படி? ஷீ வுட் எ ரோஸ்டட் பவுல். அதாவது இங்கே பவுல் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டொமக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது பூனைக்கு மட்டும் என்ன மாதிரி ஒரு ஆண்ட் இருந்தால் இந்நேரம் பூனையோட ஸ்டொமக்கு நல்லா ரோஸ்டாக இருக்கும். ஏன்னா கண்டதை கொடுத்து கொடுத்து அந்த பூனையை ஸ்பாயில் பண்ணியிருக்கோம் ஆண்ட் அப்படின்றது. இப்போ ஆண்ட் அப்படின்னு ஒருத்தங்க இருந்திருந்தால் ஸ்பாயில் பண்ணியிருக்கோம். இது எதை இமேஜின் பண்ணிவிட்டு டாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படி நீங்கள் கண்டதை கொடுத்து என்னோடய ஸ்டொமக்கை வேஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு ஆண்டி இருந்திருந்தால் அந்த பூனையும் அது மாதிரி நடந்திருக்கும். அதனால் நான் இறக்கப்பட்டு தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அண்ட் அவுட் ஆஃப் ஹிம் தாட் THOUT. It is in ancient form of English. You can remember the words THOUGHT, thought. Any more feeling than if he was a human. Any more feeling than if he was a human. ஒரு மனுஷன்னு கூட அதை பார்க்காம அவனுக்குன்னு அந்த பூனைக்குன்னு ஒரு ஆண்ட் இருந்தால் இந்நேரம் அவனோட ஸ்டொமக்கை நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கும் கண்டதை கொடுத்து அப்படின்னு சொல்லி பட்டுன்னு சொல்கிறான் நம்ம டாம். பாருங்கள் எவ்வளோ குறும்புத்தனம். இப்போ ஒரு விஷயத்த சொல்ல வரான். இதை கேட்ட உடனே ஆண்ட் பாலிக்கு எப்படி இருக்குது? ஆண்ட் பாலி ஃபெல்ட் எ சடன் பெயின்ஃபுல் ரிக்ரெட். ஓ சேட் அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்னா இவன் சொல்லியிருக்கிற வேர்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுது. எப்படி? அதாவது பூனைக்கு ஆண்ட் இருந்திருந்ததுன்னா அதோட பூனையோட வயிறு நேரம் நல்லா வெந்து போயிருக்கும். ஏன்னா ஆண்ட்டு கண்டதை கொடுத்துருந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னான்னா, அப்போது நான் உனக்கு கண்டதை கொடுத்து உன்னோட வயிற்றை நான் எரிய வைக்கிறேன்னா அப்படின்னு ஆண்டுக்குள்ளே ஒரு ரெக்ரெட், ஒரு வருத்தம். திஸ் வாஸ் புட்டிங் த திங் இன் எ நியூ லைட். இந்த பேச்சு கேட்ட உடனே அவங்களோட முகம் வேறு மாதிரி மாறுது. வாட் இஃப் வாஸ் அ க்ரூவல்ட்டி டு எ கேட் மைட் பி எ க்ரூவல்ட்டி டு எ பாய் டூ. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன். வாட் வாஸ் க்ரூவல்ட்டி டு எ கேட்? ஒரு பூனைக்கு என்ன கொடூரம் அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ தட் மைட் பி த க்ரூவல்ட்டி டு எ பாய் டூ. அந்த பையனுக்கும் அதுவும் அது கொடுமை தானே. அப்போது கண்டதை கொடுத்து பூனையோட வைத்து கிடக்கிறது ஒன்று தான், பூனையை விட உயர்ந்த அந்த பையனை கெடுக்கிறது அப்படி தானான்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஷி பிகேன் டு சாஃப்டன். அப்படியே கொஞ்சம் பொறுமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஷி ஃபெல்ட் சாரி. தான் பண்ணதுக்கெல்லாம் தப்புன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஹர் ஐஸ் வாட்டர்ட் எ லிட்டில். கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. அண்ட் புட் ஹர் ஹேண்ட் ஆன் டாம்ஸ் ஹெட் அண்ட் செட் ஜென்ட்லி. டாமோட தலையில் கை வச்சுட்டு அவளை அழகாக பேசுகிறாங்க. சாஃப்டாக. ஜென்ட்லி மீன்ஸ் சாஃப்ட்லி. I was meaning for the best, Tom, and Tom, it did do you good. I was meaning for the best, which means and Polly doing all those things to make Tom the best. உன்னை நல்லவனாக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தானே நான் இத்தனையும் பண்ணேன். Did it do you good? வேறு எதுவுமே உனக்கு நல்லது பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. டாம் looked up her in face with just a recognizable twinkle. Twinkle means closing the eyes and peeping through the his gravity. இப்போ டாம் என்ன பண்ணுறான்? ஆண்ட்டு சாஃப்டாக பேசின உடனே அவங்கள அப்படியே பார்த்துட்டு அவங்க எதுக்காக பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறான். ஐ நோ யூ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட் ஆண்டி. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எனக்கு நல்லது தான் பண்ணுறீங்க அப்படின்றது. அண்ட் ஸோ வாஸ் ஐ வித் பீட்டர். அதுபோல தான் நானும் அந்த பீட்டருக்கு ஒரு நல்லது தான் பண்ணேன் அப்படிங்கிறான். அதாவது ஆண்ட் பாலி ரியலைஸ்டு when she was catching the tablespoon because that one used to
feed the painkiller to Tom, and Tom gave a spoonful of painkiller to the cat. That's why it jumped up and down and went around the house. That is the thing happened, and Polly realized. இப்போ அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன், ஐ நோ யூ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட் ஆண்டி அண்ட் ஸோ ஐ வாஸ் வித் பீட்டர். நீங்கள் எனக்கு நல்லது பண்ண மாதிரி தான் நானும் அதுக்கு நல்லது பண்ணேன். நத்திங் வெண்ட் அபவுட், டோன்ட் வரி ஆண்டி அப்படிங்கிறான். டன் ஹிம் குட் டு, ஐ நெவர் சீ ஹிம் அரவுண்ட் ஸோ சின்ஸ். இந்த மாதிரி அந்த பூனை நல்லா ஜாலியாக சுற்றி விளையாடி நான் பார்த்ததே கிடையாது, அதனால தான் அதுக்கு அந்த பெயின் கில்லரை கொடுத்தேன்னு ஒத்துக்கிறான். அதுக்காண்ட் ஓ கோ லாங் வித் யூ டாம் பிஃபோர் யூ அனாய் மீ எகெயின். ஒழுங்காக இடத்த விட்டு போடா, அதாவது ஜாலியாக வெளியில் போய் விளையாடு. கோ அலாங் வித் யூ அண்ட் டாம் பிஃபோர் யூ அனாய் மீ. அனாய் மீன்ஸ் மேக் மீ ஆங்கர். என்னை மறுபடியும் கோவப்படுத்தாத நீ. அண்ட் யூ ட்ரை அண்ட் சி இஃப் யூ கான்ட் பி ஏ குட் பாய். ஓகே, உன்னோட இஷ்டத்துக்கே நீ நல்லா போய் நல்லா ஜாலியாக விளையாடு, என்னை கோவப்படுத்தாது. அண்ட் யூ won't be a good boy for once. நீ நல்லவனாக மாறல அப்படின்னா, அண்ட் யூ நீட் இட் டேக் எனி மோர் மெடிசன். நீ உனக்கு மறுபடியும் மெடிசன் வேறு எதுவும் எடுத்துக்கணுன்ற அவசியம் உனக்கு கிடையாது. உன்னை நல்லவனாக்கிறதுக்கு தான் இத்தனை மெடிசன். அண்ட் நீ நல்லவனாக ஆக பார்த்துக்கோ, உனக்கு இனிமேட்டு இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து நான் என்ன பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆண்ட் போலி சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்றது. திஸ் இஸ் எ லிட்டில் எபிசோட் about the Tom's mischief to his and Polly. That is, she used to feed him the painkiller, and Tom also fed the painkiller to the cat, and that is the mischief happened in the house. This is what explained in our episode. Yes, students, finally Aunt realized that she was torturing Tom by giving all the cure-alls and all the new invented medicines. This is what Tom explained to his aunt gently, and aunt also realized. அதாவது தான் வந்து நான் தான் பெஸ்ட் ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அந்த பையனுக்கு அதை இதுன்னு கொடுத்து இவங்க கெடுக்கிறாங்க அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ டாமுக்கு இவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க, நான் உன்னை இனிமேட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து, நீ உன்னோட இஷ்டம் போல் நல்ல பையனா இரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த கதை. பாருங்கள், there is an introduction about the author. Samuel Langone Clemens, 1835 to 1910. is better known by his pen name Mark Twain. இவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா சாம்யூல் லாங்கோன் கிளெமென்ஸ். அவரோட பென் நேம் தான் பார்த்தீங்க, பென் நேம் அப்படின்னா புனைப்பெயர்னு சொல்கிறது. புனைப்பெயர் அப்படின்றது மார்க் ட்வெயின். was an American writer, humorist, entrepreneur, publisher and lecturer. இத்தனையும் ரொம்ப ஃபேமஸான ஆள். ஒரு ரைட்டர், ஹியூமரிஸ்ட் நகைச்சுவையாளர், என்டர்பிரனர் ஒரு தொழில் தொடங்குபவர், பப்ளிஷர் அண்ட் லெக்சரர். ட்வெயின் was raised in Hannibal, Missouri, which later provided the setting of his novels. தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹன்னிபால், மிசோரி அப்படின்றது தான். அந்த இடத்த தான் தன்னோட கதைகளில், தன்னோட நாவல்களில் மெயினாக இவர் செட்டிங் பாயிண்ட்டாக வைக்கிறார் அப்படின்றது. ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆர் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சயர் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பரி ஃபின். டாமோட அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு அண்ட் ஹிக்கிள்பெரி ஃபின்னோட அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ற புக்கு, இது ரெண்டு தான் அவர் எழுதின வேர்ல்டு ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்றது. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், வித் திஸ் ஐ கன்க்ளூட் திஸ் செஷன். லெட் மீ see in another topic in the following classes. Thank you students. Thank you for your kind support.